வாழ்க்கையின் கடினமான தருணங்களை எதிர்கொள்ளுதல். எழுந்து நிற்க ஒரு அழைப்பு. வாழ்க்கை வசதியானது அல்ல. வாழ்க்கை ஒரு போராட்டம். ஒவ்வொரு மகத்தான தேசமும் ஒவ்வொரு வலிமையான தனிமனிதனும் இன்பமான தருணங்களில் அல்ல, வலியான தருணங்களில்தான் செதுக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் சுமை தாங்க முடியாததாக தோன்றும். போதும், விட்டுவிடு என்று மனம் கிசுகிசுக்கும் நேரங்களும் உண்டு. ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருபோதும் கைவிடாத மண்ணில் பிறந்தவர். எளிமை என்பது ஒருபோதும் நமது வரலாறு அல்ல. ஆறுதல் என்பது ஒருபோதும் நமது கலாச்சாரம் அல்ல. ஆனால் மீள்திறன், அது நமது இரத்தத்திலேயே இருக்கிறது. வாழ்க்கைக்காக போராடுவது மதிப்புமிக்கது. ஏனென்றால் நீங்கள் முக்கியமானவர். உங்கள் இருப்புக்கு அர்த்தம் உண்டு. உங்கள் போராட்டத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. சூழ்நிலைகள் உங்களை கைவிடும்போது உங்களை நீங்களே நம்புவது மதிப்புமிக்கது. தோல்வி உங்களை வீழ்த்தும்போது உங்களுக்கு நீங்களே இன்னொரு வாய்ப்பு கொடுப்பது மதிப்புமிக்கது. உங்கள் முழங்கால்கள் நடுங்கும்போது கூட நிமிர்ந்து நிற்பது மதிப்புமிக்கது. ஏனால் சரணடைவது உங்கள் டிஎன்ஏவில் இல்லை. இடைவிடாமல் போராடுவது மதிப்புமிக்கது. தலைவணங்க மறுப்பது மதிப்புமிக்கது. உங்கள் துணையை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். உங்கள் மன உறுதியை குறைப்பவர்களுடன் அல்ல, உங்கள் முதுகெலும்பை வலுப்படுத்துபவர்களுடன் நில்லுங்கள். உங்கள் சாக்கு போக்குகளை அல்ல, உங்கள் கடமையை உங்களுக்கு நினைவூட்டுபவர்களுடன் நடங்கள். வாழ்க்கை சீராக இருக்கும்போது நம்பிக்கை எளிதானது. உடல் வலிமையாக இருக்கும்போது, பணப்பை நிரம்பி இருக்கும்போது, கண்ணாடியில் உங்கள் நம்பிக்கை புன்னகைக்கும்போது. ஆனால் புயல் வரும்போது என்ன செய்வது? கண்ணாடி சோர்வை பிரதிபலிக்கும்போது, நம்பிக்கை தொலைவில் இருப்பதாக தோன்றும்போது, அதுதான் உண்மையான சோதனை. அங்குதான் குணம் பிறக்கிறது. உங்களுக்குள் எழுந்து நில்லுங்கள். உங்கள் கண்ணீரை துடையுங்கள். வலியை மறைப்பதற்காக அல்ல, ஒழுக்கத்தை மீட்டெடுப்பதற்காக. சுயபச்சாதாபத்தால் உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளித்துக் கொள்ளாதீர்கள். போர் வீரர் மனநிலைக்கு மாறுங்கள். ஏனென்றால் சரணடைபவர்களால் எந்த போரும் வெல்லப்படுவதில்லை. உங்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? பிறகு முன்னோக்கி செல்லுங்கள். அது வலித்தாலும் கூட, நீங்கள் சோர்வாக இருந்தாலும் கூட, நீங்கள் உடைந்ததாக உணர்ந்தாலும் கூட, சந்தேகிக்கப்பட்ட, கேலி செய்யப்பட்ட, ஒதுக்கப்பட்டவர்களை வரலாறு நினைவில் கொள்கிறது. எப்படி இருந்தாலும் எழுந்து நின்றவர்களுக்கு வரலாறு வணக்கம் செலுத்துகிறது. இதை ஆழமாக நம்புங்கள். அது சாத்தியம். உங்கள் நம்பிக்கை, உங்கள் மன உறுதி, உங்கள் விடாமுயற்சி, உங்கள் ஆவி, அவை சூழ்நிலைகளை விட வலிமையானவை. தெளிவான நோக்கத்துடன் கூடிய உறுதியான மனதை எதுவும் தோற்கடிக்காது. நீங்கள் இன்னும் முடிந்துவிடவில்லை. உங்களுக்கு இன்னும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் இன்னும் ஒரு பணியில் இருக்கிறீர்கள். ஆகவே போராடுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் உயர்த்தி பிடிக்கும் லட்சியங்களுக்காகவும். மேலும் நீங்கள் உங்கள் சிறந்ததை வழங்கும்போது இந்த மாபெரும் தேசத்தைப் போலவே வாழ்க்கையும் உங்கள் துணிச்சலை எதிர்கொள்ள உயர்ந்து நிற்கும். ஜெய் ஹிந்த்.